ஒரு காட்டு வழி பயணத்துக்கு தயாரா? எஸ் தயார், கண்டிப்பாக. இங்கேயும் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன நிலமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 கேம் ஷட்டில் விளாண்டா என்ன எனர்ஜி டவுன் ஆகிருக்குமோ அது டவுன் ஆயிடுச்சு. தம்பி தம்பி ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் காட் விங்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்கு இருக்கிறதே அங்கே தான். பட் இருந்தாலும் தேனி டிஸ்ட்ரிக் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப நாளாக அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. ஒரு 3 ஸ்பாட்டு, சின்னூர் காலனி, சின்னூர், அதுக்கப்புறம் பெரியூர். இந்த 3 இடத்துலையுமே வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் வந்து கிளம்பி வந்தாச்சு. நம்ம கூட இன்றைக்கி யாராக ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா கோவை அவுட்டர், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து டார்க் ரைடர், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹரி வந்திருக்காரு சென்னையிலேருந்து. நாளைக்கு அவருக்கு பர்த்டே வர. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகலான்னு ஒரு பிளானு. ஸோ இங்கேருந்து நேராக வந்து நம்ம சின்னூரில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக பெரியூர்லேருந்து அப்படியே நம்ம வந்து ரிட்டன் இன்னொரு பாதை வழியாக இறங்குறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம டாஸ்க்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ லக்கேஜ் இருக்குது, நிறையா வந்து ஸ்ட்ரகிளை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் கூட வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து ஃப்ரெண்டோட தோப்பு இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு இன்னொரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக அடிவாரத்துக்கு போயிட்டு அடிவாரத்துலேருந்து அப்படி கிளம்பி போகிற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அடிவாரத்துலேருந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அடிவாரத்துலேருந்து நாங்கள் வந்து ஒரு குதிரையை ஹையர் பண்ணியிருக்கோம், ஏன்னா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஸ்கிப். அதே மாதிரி இந்த சேனலுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்ன, அப்படியே வாங்க வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். நிறையா ஸ்பாட் வந்து உங்களுக்கு புதுசாக காட்டுறேன். நிறைய இடத்துல வந்து இப்போ தண்ணி நிறையா வருதாமா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகிற மாதிரி தான் இருக்கும். கோவைக்கு எப்போயுமே அவசரம் தான். ஸோ கூப்பிட்டு இருக்காப்புல என்னன்னு தெரில. நான் உங்களை அப்படியே வந்து அடிவாரத்தில் வந்து உங்களை வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். பை. ஃபைனலி ரீச் ஆகியாச்சு அடிவாரத்துக்கு. ஸோ இங்கேருந்து வந்து நேராக வந்து சின்னூர் காலனி தான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷனு. இன்னும் வந்து குதிரை வரல, குதிரை ஓட்டுறவங்களும் வரல. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்துவிட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் செம்ம கடுப்பில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு, இன்னும் 1/2 hour வெயிட் பண்ணுமாம்மா. ஸோ அவர் கீழேருந்து வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உள்ள ஒரு நம்ம கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் மூலியமாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நேராக அவங்க வீட்டிலே தங்கிட்டு அவங்க வீட்டிலே இன்றைக்கி நைட்டு டின்னரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பிளானு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜங்கலில் தான் சுற்றிட்டு, ஃபாரஸ்ட்டில் தான் சுற்றிட்டுருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆறு வந்து நம்ம தாண்டி போகிற மாதிரி இருக்குமா. ஸோ இங்கே வந்து மொத்தம் 3 ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ 3 ட்ரைப்ஸும் பார்த்துட்டு பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அவங்களோட இன்டர்வியூ எடுப்பேன். ஸோ அப்போ தெரியும்னு நினைக்கிறேன், அப்போ தெரியும். ஆனால் இப்போ மேலே போகும்போது என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்கலான்னு ஒரு இது இருக்குண்ணா. சரி, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெப்பர்ட் இருக்குது, பிளாக் லெப்பர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டைகர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பைசன் நிறையா இருக்குண்ணா. யானை இல்லை இந்த பக்கம். ஆனால் நேற்று வரும்போது பைசன் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுண்ணா. அது வரும்போது ட்ராவலில் நைட் எல்லாமே சைஸ், நல்ல சைஸ் பைசன்ஸ் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற காடெல்லாம் விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு அட்வென்ச்சர், செம்ம அட்வென்ச்சரான ட்ரிப் மாதிரி தான் எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நீங்கள் சொன்ன வரைக்குமே. ஆனால் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வெள்ளக்கவின்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ட்ரைப் ஸ்டே பண்ணுற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போகிறது வெறும் 3 ஸ்பாட் மட்டும்தான். இந்த 3 ஸ்பாட்டுக்குமே கிட்டத்தட்ட அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 20 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லக்கேஜ் வேறு நம்மகிட்ட ஹெவியாக இருக்கிறதுனால வந்து அந்த குதிரைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சின்னூர்லேருந்து ஏர்லி மார்னிங்
ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் பண்ண முடியலையாமா. ஸோ 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆஃப் த வே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். அங்கே வர அந்த பிளாக் அதே ஒரு சின்ன லெப்பர்ட் மாதிரி இருக்குது. இதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தெரியல. எங்கிட்ட கிராஸ் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. எனக்கு இப்பயே ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி அவ்வளோ தூரம் போகணுங்கும் போது எனக்கு நைட்டு வரும்போது எனக்கு இல்லை. உண்மையை சொல்லணும், வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னீங்களே லைசன்ஸ்லாம் இருக்கும், பார்த்து வண்டி என்னை காப்பாற்றிக்க தெரியும், என்னை காப்பாற்றிக்க அப்படின்னு. நம்மளால அங்கே ஒரு வீடியோ எடுத்துட்டு எவ்வளோ ஜாலியாக நம்மளை எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கா, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உட்காந்துட்டு. ஃபோட்டோவா ஏன் யூடியூப்லேயே பார்க்கலாமே, அட்லீஸ்ட் வியூ கவுண்டாக வரும். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதை விட இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டு கரெக்டான கண்டென்ட் கொடுத்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன், அதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம மேலே ப்ளேம் வச்சுக்கிட்டு. ஆமாம், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கோவை அவுட்டோர் நல்லா இருக்காரு, ஜாலியாக ஒய்யாரமாக படுத்துருக்காரு. அவரை நீங்கள் யாருமே கண்டுக்கிறது இல்லை. சரி, அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும். அட்வென்ச்சரில் இந்த ஃபன் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300+ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நைட்டு வந்து அரையும் குறையமாக வந்து தூங்கி ப்ராப்பராக தூங்கலை. எல்லாருமே வந்து ஒரு அரை போதையில் தான் இருக்காங்க, சரியாக தூங்காதனால. அப்புறம் எங்கே டவர் அடிக்குது அப்பா தான் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு கூப்பிட்றாங்க? கட் பண்ணி விட்டு விட்டுருவோம். ஏர்ப்ளேன் மோடில் போட்டால் தான் கரெக்டாக வரும் எனக்கு. ஆக்சுவலாக இவர் தான் அந்த டார்க் நைட் சொல்லி. ஓகே, இவர் தான் வந்து டார்க் நைட் ரைடர். ஒரு இருட்டிலே வண்டி ஓட்டுவார், இருட்டிலே வந்து அவர் வாழ்கிறவர். ஸோ ஆனால் பயம் ஜாஸ்தி. ஆனால் பயம் ஜாஸ்தி. ஸோ மறக்காமல் அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் கம்மி தான், அந்த இருக்கிற சப்ஸ்கிரைபர் அவருக்கு பண்ணிடுங்க. அதே மாதிரி அவர் பார்க்குற வீடியோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியோ பார்த்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் குதிரை வந்தோம்னா அதில் எப்படி நாங்கள் சேடல் பேக் வந்து நம்ம பண்ணுறோம் அதை வந்து நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. டு பி கன்டினியூட். ஆக்கு வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிடுவீங்க. ஆமாம். இந்த சாப்பாடுங்க எங்களுக்கு. ஓ, நீங்கள் தூங்குவீங்களா? நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க? நாங்கள் அந்த குமாம்பேல தான். சின்னூர் உருவானதுங்க. சின்னூர் உருவானதுங்க ஒரு 200 வருஷம், 250 வருஷம். அது வேற எங்கேயும் இருந்தாவது அப்படியே நீங்கள் இடம் பெயர்ந்து இங்கே வந்ததுங்களா இல்லை கோவை? இது 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 அந்த மாதிரி லாக் பண்ணால் அது பிரச்சனை இல்லையா? அது உடையிற ஐட்டம் இல்லை. ஒரு காட்டு வழி பயணத்துக்கு தயாரா? எஸ், தயார், கண்டிப்பாக. இங்கேயும் வந்துட்டு இது இங்கேருந்து லடாக் போகிற வரைக்கும் அவராது. அந்த வண்டேம்மா கிளம்பிடுவோம்மா. இது சென்ட் பிடிக்குது. செட் ஆகுமா ஆகாதா? ஒன்று சேர்த்து தப்பா போகிறாரு. அவர் கூட போயிருக்கீங்களா? ஐயா போகிறாரு. பொருட்கள் எல்லாம் ஏன்னா குதிரை ஒரு மாதிரி மிரண்டது புதுசு. புது குதிரை அது ஒன்று ஓடி வருது. கழுதையா? என்னை பார் யோகம் போரும். படி ஒரு எத்து சின்னசுக்கா, நீ நேராக சின்னூருக்குலாம் போக மாட்டேன், கீழே அப்படியே ஜிஹெச்சுக்கு போய் வந்தேன். அது திரும்பினா தான் டேஞ்சரு. இதெல்லாம் வந்து அதை அந்த பேக் போடுறாங்க இல்லையா, அந்த பேக்கோட மார்க் அந்த புண்ணுங்களா? ஏன்னா அந்த கயிறு கட்டுறதுனால ஆன புண்ணுங்களா? சரி, தூக்கிட்டு வரீங்களா? ஓ, ஆரம்பிக்கமில்ல, வா.
ஸோ வா 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 வா. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நடந்துகிட்ருக்கோம். குதிரையில் கம்ப்ளீட்டாக லோட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப மேடாக இருக்காது, அப்படியே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நிறையா கல்லுங்க, பாறைங்க ஜாஸ்தி. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அதால் பாதாளத்தில் விழுந்துருவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கோவை கோவை ஸோ ஃபஸ்ட்டு அரை வெற்றிகரமாக தாண்டியாச்சு, போயிட்டுருக்கோம். காடு பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க எவ்வளோ ஸ்பீடாக நடந்து போகிறாங்க, எங்களால் ஸ்பீடாக நடக்க முடியல. நான் செம்ம மேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்பீடாக நடக்கலன்னா இப்போ அந்த குதிரைக்கு ஒரு அடி விழுந்துச்சுல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு அடி விழுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்லா ஸ்பீடாக வாங்க. அப்புறம் ஏன் ஓடுது? அடி வாங்கலை சரியா? இல்லை இல்லை, அது வந்து சொன குதிரை தேடும்ல, கூட வரும்ல. ஆ ரெண்டு பேரும் ஓகே ஓகே, 2 குதிரை வராதனால அது தேடுது. அந்த மாதிரி. சரி சரி சரி. இல்லை வீட்டம்மாவை காணாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு ஏழும் இல்லைங்க. ஆனால் பிளேஸ் ஒர்த்து. பட்டாசான ஏரியா, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. என்ன எப்போ என்ன அட்டாக் பண்ணே தெரியாது. ரொம்ப மோசமான ஸ்பாட் தான் அது. சிலது பார்க்க ரொம்ப சாந்தியாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீ கெஸ்ஸே பண்ண முடியாது, என்ன ஆகுனே தெரியாது. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக லிட்ரலி நம்ம அவளோட வீட்டுக்கு வந்திருக்கோம், அப்படி தானே? நீ வீட்டுக்குள்ளே இல்லை, அவங்க கோவைக்குள்ளே இருக்கோம் நம்ம. அப்போ செம்ம சரியான ஒரு ட்ரக்கிங், சரியான ஒரு ஆஃப் ரோடு. எப்பயுமே வண்டிக்கு ஆஃப் ரோடு இருக்கும். ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு ஆஃப் ரோடு சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2வது 6 பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சவுண்டு நல்லாவே கேட்குது. கோவை அவுட்டோர் எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது. ஒரே பயம் என்ன அப்படின்னா, பேக்கில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இருக்குது, அதுக்கு எதாவது ஆயிருமா. ஏன்னா அந்த குதிரை வந்து வேறு வழியில் வருது, நாங்கள் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்க ஏரியாவில் வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி எப்பயுமே மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து மழை பெய்யட்டும். இல்லை அப்படின்னா ஒரு 10-12 ரூபா டமார் ஒரு ஆளுக்கு. ஏன்னா எந்த கேமரா எல்லாமே என் கையில் தான் இருக்குது. கோவை இது ஃபுல்லாமே பேக்குள்ளே தான் வச்சுருக்காப்புல. குதிரை என் கூட வந்துட்டு இருந்துச்சு, காணோம், ஓடிடுச்சு. கழுதை, கோவை கழுதை.
அது உட்கார்றது ஒரு கலை. சும்மாலாம் உட்கார முடியாது. டேபிள்லேயே ஒழுங்கா உட்கார மாட்டான். அதில் உட்கார்றது ஒரு முன்னாடி ஒரு குதிரை போச்சு அந்த குதிரையை அது பிடிப்பு இருக்கு தண்ணி இருக்கா குடிச்சிட்டே தண்ணி தண்ணியா பரவாயில்ல அப்பா இருக்கேன் அவரு அது அப்படியே அவார்டு போயிட்டு ஒரே மலை தானா கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி போகும், கொஞ்சம் கொஞ்சம் ஏறி போகும், அப்புறம் இறங்கும், அதுக்கப்புறம் வந்தோம் பள்ளமேடு மேடு பள்ளம் பள்ளமேடு 2 கிலோமீட்டர் ஏரியா போய் சேர்ந்துடலாம். இந்த நிலமையில தான் இருக்கோம் நாங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக நடந்திருக்கோம். பரவாயில்ல, ஒரு லெவல் ஸ்டாமினா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்டாப் ஆகலை. இதுக்கப்புறம் இறக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நடக்கிறதுக்கு. நாங்கள் வெறுங்கை வீசிட்டு வரோம், ஸோ அதனால் ஸ்பீடாக இருக்கும். அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 kg 15 kg லக்கேஜை லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கிடையாது, அவங்க தான் ஃபஸ்ட்டு. செம்ம டீப்பாக இருக்குது. அது ராமாயணன் படத்தில் விக்ரம் வருவார்ல, அந்த மாதிரி இருக்கு. அண்ணா இது 2ஆம் மலைண்ணா இது? இப்போ வந்தோமா? ஓகே அண்ணா, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமாண்ணே அடுத்து? ஆ அண்ணா, பட் வாட்சில் 3 கிலோமீட்டர் காட்டுது. ஏன்னா வாட்ச் அப்படி காட்டுது. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? என்னண்ணே? ராஜேஷ். சூப்பர் அண்ணா, இங்கே சாப்பிடலாமாண்ணே? அண்ணா இப்போ இதில் தண்ணியில் மிதிச்சு தான் போகணுமாண்ணே? ஷூ கழட்டணும். கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சீனரியை பார்க்கலாம், அவ்வளோதான். அங்கே பாருங்கண்ணே, இவ்வளோ வீட்டு தூக்கிட்டு பிரதர் வாங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்கு.
கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நடந்தாச்சு. நாங்கள் இருக்கிற நிலமை 2 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4,000 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். நெருக்கி 3வது ஆறுக்கு வந்தாச்சு. இப்போ 3வது ரிவர் பக்கத்தில் வரப்போகிறோம். நமக்கு பின்னாடி கோவை அவுட்டோரு, அதுக்கப்புறம் வேணா யார் பேர் இருக்குது அந்த பக்கம் அருண், அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, 3 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து நானும் மிஸ்டர் ப்ளூட்டோவும் நடந்து போயிட்டுருக்கோம். ஹரி வந்து முன்னாடி இருக்கார். ஏன்னா நான் கேமராவை வந்து உள்ளே வச்சுருந்தேன், ஏன்னா மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் இப்போ தான் எடுத்தேன் பேக்கில் இருந்து. சரி, உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம், உங்களுக்கு காட்டுவோம் எப்படி இருக்குது வியூஸ் அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டடு சரியான ஒரு எண்டோரன்ஸு. வாய் கொஞ்சம் உலருது, சும்மாவே உலரும், இப்போ சூப்பராக உலருது. ஹரி போயிட்டுருக்காம இருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பு முடிச்சு வரும்போது ஒரு அட்லீஸ்ட் என்னம்மா இப்படியே இல்லை மேலே இல்லை மேலே ஹரி மேலே போயிடலாம்ல. ஸோ எப்படியும் இந்த ட்ரிப்பை முடிச்சு கீழே வரும்போது ஒரு 3 கிலோ கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். சரியான ஏத்தம். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கஷ்டமான இதுதான் இந்த ரூட்டில். இதோட இன்னொரு ரூட் இருக்காமா, அது அந்த இடம் போகிற வரைக்குமே வந்து ஃபுல் ஸ்டீப்பாக மட்டும்தான் இருக்குமாம்மா. ஸோ அதனால் அதில் முடியாதுன்ட்டு இதில் கூப்பிட்டு வந்தாங்க. கீழே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சு கிடக்கு பாருங்க. சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நல்லா இருக்கா தம்பி? தம்பி சொல்லணும் அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன நிலமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 கேம் ஷட்டில் விளாண்டா என்ன எனர்ஜி டவுன் ஆகிருக்குமோ அது டவுன் ஆகிடுச்சு. சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவேன் திருப்பி. மேடங்கய்யா இந்த இங்கே இருக்கிறது இப்போ கிடையாதுமா, இப்போ கிடையாது, நாளை காலையில் தம்பி நம்ம வந்துட்டோம் தம்பி, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம இன்னும் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் வாக்கு, அவ்வளோதான்டா. ரெஸ்ட் எடுத்து போயிடலாம். வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான், முடிஞ்சு. வா, இப்படி தாண்டா எனக்கும் சொல்கிறாங்க. ஆ எங்கேயா? ஆ இங்கே அந்த மேலே உச்சியில், அந்த உச்சியில் ஓகே. நடா டாப்லையா? இல்லை கீழே, சாரி. நடா. எத்தனை வாட்டரா கட்டுறது? அதை எப்படி இருக்கு பாருபடி. அங்கே ஒரு பொந்து மாதிரி இருக்கு பாரு, தெரியுதா? அங்கே தான் கிங் காங் வசிச்சிச்சு 10,000 BCயில். 10,000 BC ஆகவே இல்லை. ஆமாம், அவ்வளோண்ணா. டேய் முடிஞ்சிடா, வாடா.
ஆமாம். உழவு மரம்டா, உழவு மஞ்சள் தெரியாதா? அதான்டா பஞ்சு வெடிச்சிருக்கு பாடுறா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லைடா அது. அதானங்க சொல்கிறது நீங்கள். ஆ இப்போ நாங்கள் போகிற ஒரு எங்கே இருக்குது? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த 3வது ஆறும் வந்தாச்சு. கோபாலு 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 என்னடா சத்தம்? இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது ஆண்டி. கோவே அவுட்டர் ராசா வந்துட்டியா? ராசா வா, ராசா வாடி 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 என் செல்லாக்குட்டி, ஓடி வாடி. ப்ளூட்டோ ப்ளூட்டோ பேசாம வீட்டில் இருந்திருப்பேன். பேசுறாசா? பேச தம்புலன்றியா தம்பி? என்ன தம்பி கிளுகிளுன்னு வர? அடுத்து உனக்கு எடுத்துட்டு ஜாலியாக இருப்பேன். முடியல, நான் சொன்னேன் அவட்ட ஷூவை கழட்ட சொன்னேன். கோவை குசும்பு கோவை குசும்புன்றாங்க, அது இதுதான் போல. சொல்கிறேன் ஷூவை கழட்டியா? வேணாம் வேணாம் ஆவா செஞ்சு என்ன வார்த்தையை கேட்டாப்லையா? ஆ ஆ 4 போகுது. அப்படியே போனோம்னா காலனிங்க அவங்க கூட போங்க. 10 நிமிஷம் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அப்படியே ஏறி வந்துடுங்க. அவங்க வழி காட்டுவாங்களா? இந்த வழி வரக்கூடாது, அந்த வழி அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த திரும்பி வந்து இந்த சரி நீங்க எப்படி போவீங்க? நாங்க இந்த பக்கம் ரூட். நீங்க எப்படி மேவழி போய் நின்றுட்டாங்கல்ல, அந்த வராரு. அவரு வர போறாருல, ஜவஞ்சினியா போறாரு, இந்த அவரு வராரு. உங்களுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு? எங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து போகலாம். அப்ப எங்களுக்கும் அதே தானே? நீங்க வந்துருவீங்க நினைக்க அவங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? அவர்கிட்ட அப்பயே சொன்னேன் அந்த ஷூவை கலட்டியா கலட்டியான்னு. திரும்பி வந்து மறுபடியும் இங்கிட்டு இருப்பாங்க. இருக்கு. வாங்க வாங்க ஜி. 100 நாள் வேலை திட்டத்துல ரோடு போட்டதுன்னா ரோடு பண்ணா வெட்டினது மண் ரோடு. இல்ல அது எது? இங்க இருந்து நான் தியாத்துல இருந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கலாமா? போய்கிட்டு இருந்து மேல அது வந்து அரசாங்கத்துல இருந்து மேல வரைக்கும் ஊர் வரைக்கும் உருவாக்கி உங்களுக்கு ஆமா இந்த வழியெல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஒரு வீடு இருக்கா உள்ள? வீட்டுல செட்டு அந்த இது செட்டு பஞ்சு அடைக்கிறது செட்டு. ஓகே இங்க போட்டு வச்சிருக்காங்கல்ல. இது பஞ்சு குடோனுங்க. இளவு வந்து உலக மஞ்சள் சொல்லுவாங்க. உலக மஞ்சள். ஆமா சொன்னீங்களா? பருத்தி குடம். பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் போல. இங்க கொண்டு வந்து சேமிச்சு வச்சு இங்க இருந்து கழுதையை கொண்டு எடுத்து போய்க்கிறீங்களா? 2 இது வந்து ஒரு ஆள் சேமிச்சதா இல்ல இப்போ மக்கள் எல்லாரும் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா? ஒரு ஆள் சேமிச்சிருக்கா? இல்ல நம்ம அப்படியே மேல இருக்கோம். அவருக்கு வழி இருக்கும். இங்க வந்து மறுபடியும் தான் நம்ம ஏறி போகணும். அது ஒரு வழி இருக்கு, கூட்டு போறேன் நானு.
ரொம்ப காட்டுறீங்க. இல்ல கொஞ்சம் லெவல் தான். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வழி ஏறி அது ஒரு பாதை இருக்கு அங்கிட்டு. நாங்க ஏறி போய் வந்த வழி. சரிண்ணா. அது இப்படி இருக்கேன். அது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து ஏறி வரணும். சரிண்ணா. ரொம்ப மேடா வேண்டாம். அதனால வந்து வளம் அப்படியே போயிட்டு அதில் ஏறிக்கணும். சரி. இங்க இருந்து பாத்துக்காங்க பெரியவர் தெரியும். அந்த அவர் தெரியும் பாருங்க, அதான் பெரியவர். எதுனா அதான் பெரியவருங்களா? நாளைக்கு அங்கிட்டு தான் அதுல இருந்து கோயில்ல இருந்து அப்படி இறங்கி அப்படி ஏறி போகணும். சரி சரிங்க. சரி அங்கிட்டு போய் அந்த மலை இருக்கு பாருங்க. ஆமாங்கண்ணா. அதுபடி தான் திரும்பி இறங்கி அங்கிட்டு போகணும். கூட ஆகும், 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பைய நடந்து போகணும், நடக்கணும்னு நினைக்கிறேன். இதாங்க அவக்கோட மரம். என்ன மரம்னா? அவக்கோட இருக்குல்ல, எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல அவக்கோட மரம். இந்த அவக்கோட இருக்குல்ல, அவக்கடா. அந்த மரம் தான் இது. சரி சரி. இந்த மரம் பூவை கழட்டி பாருங்க, இது பிடிச்சிருக்காங்க. அட்டையா? அட்டெல்லாம் பிடிக்காது. இங்க ஷூவில் இருக்க கிடைக்கும். எங்களை மாதிரி சேர்ந்த செப்பல் போட்டுருந்தா பிடிச்சிருக்கேன். அட்டை பிடிக்காது எங்களை. செப்பல் போட்டுக்கிறீங்களாண்ணா? வச்சிருக்கியா? எங்க? பேக்ல. இந்த பேக் பேக் அங்க இருக்கு. இப்போ எடுக்க மாட்டா. கார்த்திகை மாதம் இந்த மிளகு எடுப்பாங்க. வசையர்னு இருக்குது. இப்போ பழுக்குன்னு பழுத்தாதான் மஞ்சள்னு வரேன். மஞ்சள் கலர் வரும்போது மஞ்சள் கலர் வரும்போது விளைஞ்சிருச்சுன்னு எடுத்தேன். அதை பொரிச்சு அதை காய போட்டுறது. இல்லை பொரிச்சு எடுத்துட்டு ஆமா அப்படியே காய விட்டுருவாங்க. எடுத்து முதிச்சு உரைச்சிட்டு காய விட்டுருவாங்க. அப்படியே இதான் மிளகு பார்த்துக்க.